ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் நல்லதாக அமையணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஈஸி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுக்கு மீடியம் சைஸ் 2 தக்காளி பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் பெருசாக இருக்கிறது சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். பூ ஆஞ்சி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் தண்ணி வச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சுருங்க. இது பாயில்ட் ஆகிற நேரத்தில் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, தக்காளி இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் புதினா கூட சேர்த்து அரைக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை அரைக்கிற கேப்பில் இந்த தண்ணி பாயில்ட் ஆகிடும். நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பபிள்ஸ் வரும்போது இந்த பூவெல்லாம் எடுத்து அதில் போட்டு நல்லா கலரி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா நடுவுலலாம் குமிழ் மாதிரி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அது ஆறுற கேப்பில் மற்ற எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம செஞ்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு அரை குழிக்கரண்டி இல்லைன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, அதுக்கடுத்து கருவேப்பிலை, நம்ம சின்னதாக சாப் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் எல்லாமே போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் ஃப்ரை ஆகிடும். அதே ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், மிளகுத்தூள்லாம் நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இது மாதிரி சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரும்போது அது மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். அதுலேயும் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் இருக்கும், அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்து கலந்துக்காங்க. இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே லைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள். மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வரும். உங்களுக்கு மசாலா டேஸ்ட் வேணும்னா இந்த இடத்துல கரம் மசாலா கூட கொஞ்சம் ஆட் பண்ணி மொத்தமாக கிண்டிக்கங்க. கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரும். அப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அடியும் ஒட்டாமல் வரும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூவை, அதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி அழுத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே உடையணும், மசியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த வடிகட்டி எடுத்து வச்சு இந்த காலிஃப்ளவர் பூவை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக அந்த கரண்டியில் ஓட்டிகிட்டு இருக்கிறது, வானலில் ஓட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டு நல்லா அப்படி நீச்சல் அடிக்க விட்டுட்டோம்னா சூப்பராக இது ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணிட்டோம்னா அது போதும். எங்கேயாவது அவுட்டிங் போகணும் இல்லை வெளியில் அர்ஜென்ட்டாக போகணுன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சுட்டு சூடாக ரைஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டிங்கன்னா சைடிஷே எதுவும் தேவை இருக்காது. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.